விஜய் தன்னோட அரசியல் கட்சியை அறிவிச்சதிலிருந்து சில பல சர்ச்சைகளை எதிர்கொண்டு வராரு. ஆனாலும் அவரோட அடுத்தடுத்த நகர்வு அரசியல் வட்டாரத்துல எதிர்பார்ப்பு கலந்த சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறது என்னவோ உண்மைதான். அதே போல அரசியலுக்காக பல காலம் தன்னை தயார்படுத்திட்டு களமிறங்கி இருக்கிற இவரு சர்ச்சைகளை எதிர்கொள்ற மனநிலையில தான் இருக்காரு. அது அவரோட சமீப கால நடவடிக்கைகள் மூலமா தெரிய வருது. ஆனா அவரோட தலைமை தடுமாறுதா அப்படின்ற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அவரோட முதல் மாநில மாநாடுதான். அவரும் அக்டோபர் 27 மாநாடு நடைபெறும் அப்படின்னு விஜய் சமீபத்துல அறிவிச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடியே செப்டம்பர் மாச இறுதியில தான் இந்த நிகழ்வு நடைபெறதா இருந்துச்சு. ஆனா அனுமதி உள்ளிட்ட விஷயங்கள்ல ஏற்பட்ட தாமதத்தின் காரணமா மாநாடு தள்ளி போயிருச்சு. ஆனா மீண்டும் அது தள்ளி போகும் அப்படின்னு இப்ப ஒரு பேச்சு எழுந்திருக்கு. ஏன்னா தீபாவளிக்கு மிக நெருக்கமான நாள்ல தான் விஜய் மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்காரு. இது பொதுமக்களுக்கு நிச்சயம் சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா மாநாடு நடைபெற விக்கிரவாண்டி சாலை சென்னையில இருந்து பலரும் சொந்த ஊருக்கு போற முக்கிய வழிபாதை. இதனால தீபாவளி நேரத்துல அதுவும் மிகவும் பரபரப்பா இருக்கிற சமயத்துல மாநாடு வச்சா தொண்டர்களோட கூட்ட நெரிசலும் அதிகமா இருக்கும். இது பயணிகளுக்கும் இடையூறா இருக்கும். இதெல்லாம் யோசிக்காம விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு தெரியல. அதனால இப்போ சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அவர் கட்சி பெயர்ல ஆரம்பிச்சு கொடி, அதுல இடம்பெற்றிருக்க யானை படம், வாகை மலர்னு ஒவ்வொன்றும் சர்ச்சையா தான் இருந்துச்சு. இதுல அவரோட முதல் மாநாடும் குளறுபடியாகி இருக்கிறது சிறு விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கு. டிவிகே மாநாடு நடக்குமா நடக்காதா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.